ஆனா காங்கிரஸோடு கூட்டணி நெருக்கத்துல இருக்கு. எப்படி காங்கிரஸ் கூட்டணி வந்தா விஜய்க்கு பலமா இருக்குமா இல்ல காங்கிரஸுக்கு பலமா இருக்குமா? எப்படி பாக்குறீங்க? இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பலமா இருக்குமோ இல்லையோ, காங்கிரஸுக்கு நல்ல பலமா இருக்கும். எப்படின்னா அவர் வந்து காங்கிரஸ் வந்து மோடி மாதிரி இதாக பண்ணிட்டு இப்போ பாண்டிச்சேரியும் சரி ரசிகர் அதிகமாக இருக்காங்க, கேரளாவும் சரி ரசிகர் இருக்காங்க. இதனால காங்கிரஸுக்கு தான் பலமே. அண்ணா, காங்கிரஸ் கட்சி கூட்டணி எப்படி பாக்குறீங்க? இது வலுவா இருக்குமா? இது வந்துட்டு டிவிக்கு பெரு வலு தான். வலுன்னு சொல்லணும்னா டிவிக்கே தான் வலு. அவங்களுக்கு இது நல்ல ஆதரவா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் இருக்கு. பட் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க வரது கண்டிப்பா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஆனா காங்கிரஸ் கட்சியால ஏதாவது ஓட்டு விழும் நினைக்கிறீங்களா தாவேக்காக? கன்ஃபார்ம் வந்துட்டு தாவிக்கா வந்துட்டு முக்காவாசி இது பண்ணிடுவாங்க, ஆக்குபை பண்ணிடுவாங்க. அது தாண்டி நமக்கு காங்கிரஸும் ஒரு நல்ல ஒரு பலமா இருக்கும். காங்கிரஸுக்கு ஓட்டு போடுற மக்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்களா? இருக்காங்க. அதாவது அமைதி விரும்புற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு காங்கிரஸ் கண்டிப்பா தேவைப்படும். அப்ப ஓட்டு காங்கிரஸால உங்களுக்கு பலம் இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, காங்கிரஸால நல்ல பலம் இருக்கு எங்களுக்கு. ஆனா இப்ப எப்படி பாக்குறீங்க சங்கீதா விஜய் டிவேஸ் கேஸ்? இது விஜய்க்கு கொடுக்குற ஒரு அழுத்தம் நினைக்கிறீங்களா? பல வகையில கொடுத்தாங்க, இப்ப இந்த வகையில கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க உள்ள, அதாவது விஜய் அண்ணா உள்ள வந்ததுல இருந்து அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அழுத்தங்கள் வந்துச்சு. ஓகேங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒண்ணுமே இல்ல. பாருங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல அதுக்கான தீர்வுகளும் வெளில வந்துரும். ஓகேங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஈரோடு பிரச்சனையே அசால்ட்டா முடிச்சிட்டு வந்தாங்க. இது சின்ன பிரச்சனை, பாத்துக்கலாம் வாங்க. பல விமர்சனங்கள் பேசப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு குடும்பத்தை வழி நடத்த முடியாதவர் எப்படி நாட்டு மக்களை வந்து வழி நடத்துவாரு? ஏங்க, அது அவங்க குடும்ப பிரச்சனை. ஆக்சுவலி அது அவங்க குடும்ப பிரச்சனை. அதோட அவங்கள வந்துட்டு அதை அவங்க ஈஸியா ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இதை வந்து அரசியல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? இது ஒரு மகா முட்டாள்தனம். இதை பண்றவங்களை வந்துட்டு நம்ம கேள்விதான் கேட்கணும் தவிர விமர்சிக்கிறதுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டுல இப்போ தஞ்சாவூர்ல நெல்லுக்கு வசதி இருக்கா? நெல்லை எடுத்துட்டு போறதுக்கு அதை பேசுறதுக்கு ஆள் இல்ல. தேவையில்லாத பேச ஆள் வந்துட்டு தேவையில்லாத பேசி அவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் பேசி பிரச்சனை வளர்த்துட்டு இருக்காங்க. இது தேவையில்லாதது. தஞ்சாவூருக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க விஜய்? தஞ்சாவூருக்கு நீங்க நான் மெயினா கேட்கறது, ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அறுத்துட்டு நெல்லை எடுத்து ஒரு ப்ராப்பரா எடுத்துட்டு போக முடியல. கவர்மெண்ட் அது சரியா பண்ண மாட்டேங்குது. முளைச்சிருது நெல் வந்துட்டு, நெல்லை போட்டு அது முளைச்சிருது அப்படியே. ரோடு வசதி சரியில்லை. ரோட்டை ஓட்ட போட்டு அதுல ஒரு கொடியை நட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகமா, ரொம்ப அல்டிமேட் அநாகரிகமா போயிட்டு இருக்கு. இதை பண்ணாம இருக்க வரையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் தஞ்சாவூர். கோட்டையா மாறுமா வந்த பிறகு? கண்டிப்பா மாறும். TN49 தஞ்சாவூர் எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கீங்க? இப்ப முக்காவாசி மாத்தியாச்சுங்க. முக்காவாசி இளைஞர் கையில தான் இருக்கு. இளைஞர் எல்லாமே அவர் பின்னாடி தான் நிக்கிறோம். 49 தெரிஞ்சிடும் மே மாசம். நன்றி. 150% கிறிஸ்டின் மக்கள், ஒரு ஏழை மக்கள்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய அண்ணனுக்கு. ஆனா காங்கிரஸால காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல காங்கிரஸால பலம் பெறும்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்மா அண்ணனுக்கு 150% அண்ணன் காங்கிரஸ் அமைச்சாங்கன்னா ரொம்ப வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அண்ணனுக்கு. காங்கிரஸ் ஒரு நாள் கூட்டணி வந்தா தாவேக்காளர்களுக்கு வாய்ப்பு போகும் இல்லையா? வேட்பாளர் வாய்ப்பு, அதை எப்படி பாக்குறீங்க? அது ஏத்துக்கிறீங்களா? அந்த வாய்ப்பு போறத 150% நாங்க ஏத்துக்கிறோம். அதை நல்ல அண்ணா வந்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். கூட்டணி வர்றது நல்லது தானே. ஆனா நம்ம தளபதி இருக்கிறதுனால நம்ம எதுக்கு பயப்பட தேவையில்லை. எது வந்தாலும் அவர் பார்த்து பாருங்க. ஏன்னா நம்ம அவரை நம்பிதான் ஓட்டு போறோம். எது வந்து அவர் பார்த்து பாருங்க. காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைத்தா கொஞ்சம் கட்சிகள் ஓட்டு இறங்கும் அப்படின்றாங்க. ஆனா இவரு கூட்டணி வைக்கிற அப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எப்படி இதனால ஓட்டு குறைய நினைக்கிறீங்களா? அதிகமா தான் ஆகும். ஏன்னா நம்ம தளபதி ஒண்ணு யோசிச்சு தான் செய்வார். எது வந்தாலும் நாட்டுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன செய்யணும் யோசிச்சு தான் செய்வார். அது நம்ம காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது அது நல்லதான், நிச்சயமா கன்ஃபார்மா நல்லதா இருக்கும். அது சங்கீதா விஜய் டிவேஸ் கேஸ் எப்படி பாக்குறீங்க? இது விஜய்க்கு ஒரு அழுத்தமா? விஜய் கல்தான் அது ஒரு குடும்ப பிரச்சனை. அதை நம்ம தலையிடக்கூடாது. நம்ம வீட்டுல என்ன ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கோ அது மாதிரி அரசியல்வாதி அதை எடுத்து கையில எடுத்து பேசுறாங்க இல்லையா? குடும்பத்தையே வழிநடத்த தெரியாது, எப்படி ஆட்சி படிப்பாரு. அது எப்பவுமே எல்லாருமே இழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு சாக்கா கிடைச்சிருச்சு. அதான் 1000 பேசுவாங்க. நம்ம குடும்பத்தை பேசணும். அரசியலுக்கு மக்களுக்கு நம்ம செய்ய தளபதி வராரு. அவங்களுக்கு என்னவோ அதை நம்ம வந்து கொடுப்போம். குடும்ப விஷயம் பேச வேணும். காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் தாவே கூட இணைஞ்சிச்சுன்னா காங்கிரஸும் பலம் பெறும். தாவேக்கா இன்னும் கூடுதல் பலம் பெற்று அசுர பலம் பெறும். காங்கிரஸால ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுல? இப்ப நிச்சயமாக காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவை ஆண்ட கட்சி. நிச்சயமாக காங்கிரஸ் இணைந்தால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு நம்மளுக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு கடுமையா எதிர்ப்பாங்க காங்கிரஸ் கூட்டணிய. அது எதிர்க்க முடியுமா? நிச்சயமாக எந்த காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு இனத்தளித்த கட்சி அப்படின்றது ஒரு விமர்சனம் இருக்கு காங்கிரஸ் பத்தின. காங்கிரஸ் கட்சி எப்பவே தமிழ்நாட்டுல அழிஞ்சுது அப்படின்ட்டு ஒரு வாக்கு போயிட்டு இருக்கு. அது மீறி இது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அந்த தமிழ் இனத்தை அழித்த கட்சி கூட தான் திமுக கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்றது. அந்த கட்சி கூட நிறைய பேர் கூட்டணி சேர்ந்திருக்காங்க.
ஆக்சுவலாக இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு தாவேகாவுக்கு காங்கிரஸ் இணைந்தால் மிகப்பெரிய பலமாக இரண்டு கட்சிக்கும் பார்க்கப்படும். கூட்டணி வந்தா எப்படி பலமா இருக்குமா? காங்கிரஸுக்கு பலமா இருக்குமா இல்ல தாவேகாக்கு பலமா இருக்குமா? காங்கிரஸுக்கு பலமா இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி பலமாக தான் இருக்கிறோம், ரைட்டுங்களா? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 2021க்கு முன்னாடி உள்ள வாக்காளர்கள் வேற, 2026க்கான வாக்காளர்கள் ரொம்ப இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற வாக்காளர்கள் எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் இருக்காங்க. பொருளாதாரத்துக்கு தான் காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிறாங்க செலவு பண்றதுக்கு அப்படின்ற ஒரு கருத்து போது அதெல்லாம் யார் சொல்கிறோம் அந்த கருத்தை? அதை சொல்லி தெரிஞ்சுக்கலாங்களா? பரவாயில்ல கருத்து போயிட்டு இருக்கு. அது வந்து திமுக செய்கிற எச்சத்தனமான வேலைகள் நான் நினைக்கிறேன். ஆனா சங்கீதா விஜய் டிவைஸ் எப்படி பாக்குறீங்க? இது விஜய்க்கு ஒரு அழுத்தம் நினைக்கிறீங்களா? அது அவங்க குடும்பத்தோட பிரச்சனை, அது நம்ம பேசக்கூடாது. குடும்பத்தோட பிரச்சனை தான் மத்த கட்சிகள் எடுத்து பேசுறாங்க. குடும்பத்தையே வழி நடத்த முடியல, இவர் எப்படி மக்களை வழி நடத்துவாருன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அது அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ரைட்டுங்களா? அதெல்லாம் நம்ம காதலே வாங்க கூடாது. நம்மள பல பேர் நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க, அதை தாண்டி தான் நம்ம வந்து காட்டணும். அனுபவம் இல்லாதவங்கிட்ட எப்படி ஆட்சி கொடுக்குறதுன்னு கேக்குறாங்க. யார் கேட்குறா? எல்லாருமே தான், மக்கள் தான் கேக்குறாங்க. சரி, டிஎம்கே ஆட்சி அமைச்சது எப்ப? 75 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவங்களும் அப்ப புது கட்சி தானே, அப்ப காங்கிரஸ் தானே அப்ப ஆட்சியில இருந்துச்சு, அப்ப அதே தானே காங்கிரஸ் நினைச்சுப்பாங்க. சொல்லுங்க. அப்ப அவங்க டிஎம்கேல அப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. இப்ப அவங்க அந்த இளைஞர்கள் தான் இப்ப வந்து கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க. இப்ப நாங்க அந்த இளைஞர்கள் துடிப்பா இருக்கிறோம். இப்ப எங்களால அந்த இது மாற்ற முடியாதா? சொல்லுங்க. மக்கள் ஓட்டு போட்டுவாங்களா? தஞ்சைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தஞ்சையில என்ன குறைகள் இருக்கு? தஞ்சையில பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நெற்களஞ்சியம், அதாவது பல பிரச்சனைகள் இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து குடோன், அந்த அரிசி குடோன் வைக்கிறதுக்கு இது இல்ல, பல இது இருக்கு. இதெல்லாம் தீப்பாரா? கண்டிப்பா ஆட்சி, கழக ஆட்சி வரும் கண்டிப்பா. விரும்பிட்டு இருக்கோம். விஜய் கோட்டையை பிடிப்பாரா? தஞ்சாவூர் கோட்டையை பிடிச்சிருவாரா? எல்லா கோட்டையும் நம்ம கோட்டை தான் இனிமே. தமிழ்நாட்டே அவர் கோட்டை தான். தமிழக வெற்றி கழகம் வந்தா கொள்ளையடிக்க மாட்டோம், திருட மாட்டோம். இந்த இளைஞர்கள் நல்லபடியாக சேர்ந்து கட்சியை மேல்படுத்துவோம் கண்டிப்பா. தஞ்சை மக்களுக்கு என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க? தஞ்சை மக்களுக்கு என்னென்ன தேவையோ, கல்வியோ மருத்துவமோ, கண்டிப்பா இது பேசிக் நம்மளுக்கு வேணும். பாக்கி எல்லாமே வேலை வாய்ப்பு, இளைஞர்கள் அது வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பா. விஜய் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றாங்க. எப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எப்படின்னா இருப்பாங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப நானே பாருங்க, இப்பதான் ஆரம்பிச்சேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அவர்னா அப்ப மக்கள் இயக்கம் நற்பணி மன்றத்துல இருக்காரு. இது நான் தான் இதுக்கு ஈழத்தமிழுக்கு போய் குரல் கொடுத்தவர், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம யாரும் சொல்லுவா? சில தற்கூறிகளும் சில இல்லைகள் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்ப டிவோர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா சங்கீதா அவர்கள், இது எப்படி பாக்குறீங்க? குடும்பத்தை வழி நடத்த முடியாது. இது வந்து குடும்ப பிரச்சனை, இது வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதே மாதிரி டிஎம்கே இது ஸ்டாலின் அவர்கள் வந்து அழுத்தம் கொடுக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு புகைப்படத்தை பார்த்தோம், பின்னாடி வந்து சங்கீதா அன்னி பின்னாடி வந்து அவங்க நின்னாங்க, அது நடந்தது நான் பார்த்தேன் புகைப்படத்தை. இது வந்து நம்ம இது பண்ணா அது வந்து ஃபேமிலி பிரச்சனை. வந்து தாவேக்காக அழுத்தம் கிடையாது, டிஎம்கேக்கு சதி, யாருக்குமே அழுத்தம் கிடையாது. எங்களுக்கு நாங்க தலைவர் நல்லது, நாங்க இருக்கவரை தலைவர் சோர்ந்தே போக மாட்டாரு கண்டிப்பா. நிறைய வகையில அவருக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, இன்னல்கள் கொடுத்தாங்க, அதுவும் இதுவும் ஒரு வகையில ஒரு அழுத்தம் இன்னல்கள் கொடுக்குறாங்க. அவர் முடக்குவதற்கான செயல் நினைக்கிறீங்களா? முடக்க முடியாது. நான் கரூர் சம்பவத்துல முடக்கன்னு பார்த்தாங்க, எங்களை முடக்க முடியல. புரிதானா? எல்லா விஷயத்திலும் எங்களை பார்த்தாங்க, எதுவுமே பண்ண முடியல. இந்த இளைஞர் இருக்க வர, இந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள இளைஞரும் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர் இருக்க வர விஜய் எங்கேயுமே மடக்க முடியாதுன்னா, எதுவுமே பண்ண முடியாது. எங்க அண்ணனை என்னைக்கும் விட மாட்டோம். நாங்க கொள்கை தலைவராக எங்கள் ஐயா காமராஜரை ஏற்றுட்டோம். காமராஜரை 3 முறை முதலமைச்சராக்குன ஒரே கட்சி காங்கிரஸ் தான். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பயணம் பண்ண கட்சி இந்தியாவில். எப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் செல்வாக்கு மிக்க கட்சி அது. இன்னைக்கு நாங்கள் வேண்டான்னு புறந்தள்ளல. எந்த முடிவாக இருந்தாலும் எங்கள் தளபதியார் அவர்கள் எடுப்பாங்க. பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா தாவேக்காக்கு? ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? அந்த மாதிரி நாங்கள் பலமாக இருக்குன்னு சொன்னோம்னா எங்கள் கட்சியை பலவீனமாக நினைக்கிறோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் எங்கள் தலைவர் முதல் மாநாட்டிலே தெளிவாக சொல்லிட்டாரு, யார் வந்தாலும் அரவணைக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம். மக்கள் எங்களை அந்த அரவணைப்பு சரின்னு சொன்னால் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இல்லை ஒருவேளை 2009 நடந்த ஈழத்தமிழர் பிரச்சனையை இன்னும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களை தப்புன்னு ஒருவேளை நினைக்கக்கூடும். ஆனால் அதுக்கும் நாங்கள் ஒரு பதில் சொல்லிடுறோம். யார் இன்னைக்கு நீங்கள் தப்புன்னு சொல்ல போகிறீங்களோ, இந்த தப்பானவங்க மட்டும்தான் 29 பொதுத்துறை நிறுவனங்களை கையில் வச்சுருந்தாங்க. யார் இன்னைக்கு சரின்னு சொல்லி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஆட்சி அமைக்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்களோ, அவங்கள்ட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம் கூட கையில் இல்லை. எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு வித்தாச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் யார் அதை பேசுறதுக்கு துணிச்சல் இல்லை. புரியுதுங்களா? இதுதான் இன்னைக்கு நிலவரம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒன்று தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். கடந்த 65 ஆண்டு காலமாக சுதந்திர இந்தியாவில்
18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏன் ஓட்டு போடுறோம், எதுக்காக ஓட்டு போடுறோம், இந்த ஓட்டுனால என்ன பயன்னு எந்த அரசியல் கட்சிகளும் சொல்லி கொடுக்கல. முதல் முறை ஒரு இளைஞர்களுக்கு 18 வயசு ஆனவங்களுக்கு எம்பினா என்ன, எம்எல்ஏனா என்ன, கவுன்சிலர்னா என்ன, இதை யாருக்கு எதனால செய்கிறோம் அப்படின்ற கற்றுக் கொடுக்குற ஒரே கட்சியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இன்னைக்கு இருக்கிற டிவிகே மட்டும்தான் முதன்